பொண்ணு விஷா பேசுறேங்க. அதாவது நான் இன்னைக்கு சொல்ல போற கருத்து என்னன்னா, நெறையா ஆம்பளைகள்லாம் பொம்பளைங்கனால தான் ஆம்பளைங்க கெட்டு போறாங்க. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலேன்னலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். அதாவது ஆம்பளைங்க கரெக்ட்டா இருந்தா ஏன் பொம்பளைங்க கெட்டு போறாங்க? சொல்லுங்க. அதாவது பொம்பளைங்க சில கருத்துக்கள் சொல்றத ஆம்பளைங்களுக்கு புடிக்கவே சரிங்களா? கட்டுப்பாட்டுலயே இருக்கணும்னு நெனைக்கிறாங்க ஒரு சிலரு. அதெல்லாம் தப்பு. சரிங்களா? அதாவது அழியறது அவங்களா பண்ணிக்கிறது, ஆவறது அவங்கனால பண்ணிக்கிறது. ஆனா இப்ப கேட்டா என்னங்கிறான், ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலேங்கிறாங்க. பொம்பளையில குத்தி காட்டுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஆ ஒரு சிலரு வந்து கூட்டுப்பாங்க. சரிங்களா? சொல்ற மாரி சொன்னா பொம்பளை ஏத்துக்குவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் புடிச்சது தான் பொசலுக்குன்னு, ஏய் அப்படி தாண்டி அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த பொம்பளைகளுக்கு கோவம் வரும். பொறுமையா அப்படி இல்லம்மா, இப்படிம்மா அப்படின்னு சொன்னா பரவாயில்லைங்க. சரிங்களா? நெறைய பேர் தப்பு பண்றாங்க. அதிகாரத்துல அதாவது அன்பால சாதிக்கலாம். அதிகாரத்தால யாருமே சாதிக்க முடியாது. சரிங்களா? அன்பால சாதிச்சிடலாம். அதிகாரத்தால சாதிக்கவே முடியாது. அதிகாரத்த அதாவது பேச பேச அவங்களுக்கு எச்சாதான் வெறியாகுமோ தவிர, சரிங்களா? அவங்க குறைய மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம அப்படி இல்லம்மா, இப்படிம்மா அப்படின்னு நீங்க பொறுமையா சொல்லுங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அது ஏன் அப்படி அவங்க கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் பொம்பளைனால தான் நீங்க கெட்டு போறீங்களா? ஒரு தப்பு பண்றீங்கன்னா, அது பொம்பளைனால தான் நீங்க போய் தப்பு பண்ண போறீங்களா? ஆ? பொம்பளை வீட்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. துணிமணி துவைச்சு போட்டு, சோறாக்கி, உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு, வேலைக்கு போறதுக்குள்ள செஞ்சு குடுத்து, எல்லாம் அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நெறைய ஆம்பளைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரியா? நான் பொதுவா சொல்றேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? வேலைக்கு போறதுக்குள்ள 4 மணிக்கு எந்திரிச்சு, சோறாக்கி, துணிமணி துவைச்சு போட்டு, உங்களுக்கு உண்டானது எல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க பொம்பளைங்க. அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்குன்னு ஃப்ரீடம்னு ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொம்பள தப்பு பண்றான்னா, எல்லா பொம்பளைகளும் தப்பு பண்ணிருவாங்களா? நீங்க கரெக்ட்டா இருந்தா ஏன் பொம்பளை தப்பு பண்ண போறாங்க? சொல்லுங்க. சொல்றாங்க ஆவுனா. ஏன்டி அழுகி போறதும் உன்னாலதான், ஆகுறதும் என்னாலதாங்கிறாங்க. அவங்கவங்களா பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஏங்க பொம்பளைகளவே ஆவுன்னா குத்தம் சொல்றீங்க? பொம்பளைங்கன்னா மனுஷர் தானே! நீங்க மட்டும் தான் மனுஷரா? நீங்க ஆம்பளைங்க வெளிய போறீங்க, பாடுபடுறீங்க, 4 பேர்த்த பார்க்குறீங்க. வீட்டுக்கு பொழுதானா, "ஏய் சோறாச்சாடி எட்றி" அப்படின்ட்டு ஷார்ட் போட்டு அதிகாரமா படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு உண்டான வேலைகள பார்க்குறீங்க. அந்த புள்ளைக என்ன பண்ணுது? படிக்குதுகளா? ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுகளா? அதுக்கு பார்த்து பார்த்து செய்யறது பொம்பளைங்க. சரிங்களா? அதனால பொம்பளைகள தரக்குறைவா நெனைக்காதீங்க. சரிங்களா? நான் குறை சொல்லல. தரக்குறைவா நெனைக்காதீங்க. அவ ஒரு வேலை செஞ்சா, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. நீங்க ஒரு வேலை செஞ்சா, அந்த பொம்பளை வீட்ல பொண்ணுகள ஒரு வேலை செய்யணும். எல்லாம் ஒண்ணுக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறது தான் குடும்பம். சரிங்களா? அதே மாரி நெறைய பேரு பெத்தவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்துறீங்க. பெத்தவங்களையும் உதாசீனப்படுத்தாதீங்க. சரிங்களா? பெத்தவங்க இல்லைங்கன்னா நீங்க இல்ல. அதே மாரி சொல்றீங்க சில ஆண்களு. என்ன? "ஏன்டி உங்க அப்பாவாடி, உங்கலாம் அதோட முடிஞ்சுதுன்னு." ஏன்னா பெத்து உங்க கையில குடுக்குறாங்கல்ல, அதனால சொல்றீங்களா? அவங்க பெத்து குடுத்தங்காட்டிக்கு தானே உங்க வாழ்க்கைக்கு அது சம்சாரமா நிக்குது. ம். அப்பாவா? அப்பாவா? என்ன உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? என்ன உங்க அப்பாவா? அப்படின்னலாம் பெருசா பேசுறான்னு சில பேர்லாம் சொல்லுவீங்க. சரிங்களா? நான் யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்றேன். குறிப்பிட்டு சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. சரிங்களா? பொதுவா தான் சொல்றேன். அவங்க அம்மா பத்தி உங்க அம்மாவுக்கு செய்யக்கூடாது, உங்க அம்மா வீட்டுக்கு போக்கூடாதுங்கிறீங்க. அவங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாரி சம்சாரம் கிடைச்சிருக்குமா? சொல்லுங்க. அதனால பெண்கள ரொம்ப அழிவா நினைக்காதீங்க. சரிங்களா? அவங்களும் நெனைச்சத சாதிப்பாங்கன்னு நெனைங்க. ஒரு பொண்ணு தப்பு பண்றதுனால எல்லா பொண்ணும் மோசம்ன்னு நெனச்சிராதீங்க. ஒரு பொண்ணு வழி மாறி போனா எல்லா பொண்ணுங்களும் வழி மாறி போயிருவாங்கன்னு நெனைக்காதீங்க. அதாவது நம்ம நடந்துக்கிற விதல தான் நம்ம குடும்ப பொம்பளைங்க வழி மாறி போறது இருக்குது. சரிங்களா? நம்ம தொட்டந்தொண்ணூறுக்கு டார்ச்சர் அத பண்ணாத, இத பண்ணாத, அது இப்படி, இது இப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப மனசு பாதிக்கும். ஏன் நம்மள சொல்றாங்க நம்ம பண்ணி பார்க்கலான்னு தோணும். சரிங்களா? அதாவது கொஞ்சம் ஃப்ரீடம் குடுக்கணும் பொம்பளைங்கன்னா எல்லாரும் தப்பாலாம் போயிற மாட்டாங்க. சரிங்களா? அதான் சொல்லுவாங்கள்ல, ஊசி இடம் குடுத்தா தான் நூல் நுழையும்பாங்கள்ல. வெளியெல்லாம் போனா, அவன் அப்படி, இவன் இப்படிங்கிறாங்க ஆம்பளைல. அப்படி கிடையாது. நம்ம பொம்பளைங்க நடந்துக்கிறது தான் ஆம்பளைங்க நம்மகிட்ட வர்றதும் இருக்குது. பேசுற விதங்களும் இருக்குது. வேணும் என்ன என்ன வேணும் உனக்கு அப்படின்னோம்னா, அவங்க தபத்தடி தள்ளி நிப்பாங்க. நம்ம பொம்பளைங்க போய் சிரிச்சுட்டு இருந்தோம்னா, நம்மகிட்ட அவங்க வலிக்க தான் செய்வாங்க. சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச கருத்து நான் சொல்றேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? பொம்பளைகளவே குறை சொல்லாதீங்க. சரியா? ஆம்பளைங்களும் உங்க குணத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கங்க. சரிங்களா?
நான் சொல்றேன், உங்களுக்கு தப்பா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தப்புமா நீ பேசுறதுன்னு. சில ஆண்கள் அப்படித்தானே பண்றீங்க. சொல்லுங்க. போதை போட்டுக்கிறீங்க. ஏய் என்னடி உனக்கு அவங்களோட பேச்சு? என்னடி இவங்களோட பேச்சு? அது போய் எதார்த்தமா கூட பேசியிருப்பீங்க. அத தப்பா எடுத்து அத பேசி, ஒரு சின்னத பேச 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 அவங்க ஏய் நம்ம இப்படி பேசுறோம் நம்ம பண்ணலான்னு தான் அந்த பொண்ணுங்களுக்கு தோணும். யாரும்மா அது? அப்படியா? சரிம்மா. என்னன்னா என்னன்ட்டு வந்துருமான்னு ஒரு குணமா சொன்னீங்கன்னா, யாரா இருந்தாலும் கேட்பாங்க. அதிகாரத்துல "ஏய் என்ன?" அப்படின்னு அதிகாரம் பண்ணீங்கன்னா, வாழ்க்கையில எதுவுமே நிலைக்காது. சரிங்களா? அன்பால சாதிக்கலாங்க. அதிகாரத்தால சாதிக்க முடியாது. சரிங்களா? அதிகாரம் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையே தடம் மாறிரும். சரிங்களா? அன்பால சாதிக்கலாம். அதிகாரத்தால எதுவும் சாதிக்க முடியாது. சரிங்களா? பொம்பளையும் அதே மாரி அன்பால ஆம்பளைகிட்ட சாதிக்கலாம். அதிகாரத்தால சாதிக்கணும்னு நெனச்சா சாதிக்கவே முடியாது. பொம்பளைகளுக்கு அதே கருத்து தாங்க, ஆம்பளைகளுக்கு அதே கருத்து தான். அன்பால எதையும் சாதிக்கலாம். அதிகாரத்தால எதையும் சாதிக்க முடியும். சரிங்களா? பொம்பளைகள்லாம் அந்த காலத்துல வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருந்தீங்க. சரியா? இந்த காலத்துல கொஞ்சம் ஃப்ரீடமா உடுங்க. அத பண்றாங்க, இத பண்றான்னு போனாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க ஊக்குவிங்க, ஒத்துழைப்பு குடுங்க. சரி அப்படியாம்மா? சரி கெட்ட வழியில போகாதம்மா, பார்த்து 4 பேத்து கூட பழகுமான்னு குணமா சொன்னீங்கன்னா, ஏத்துக்குவாங்க. அத விட்டு அவங்களோட உனக்கு என்னடி பேச்சு? அங்க போய் பேச்சு, இங்க போய் பேச்சுன்னு அதிகாரத்துல பண்ணீங்கன்னா, லைஃப் ஸ்பாயில். ஓகே? நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஏதாவது தப்பு தவறா சொல்லியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. நான் கிராமத்து பொண்ணு. சரிங்களா? நெறையா வந்து வாழ்க்கையில பொண்ணுங்கலாம் வந்து கிள்ளுக்கீரை மாரி நெனைக்காதீங்க. பாவங்க. பெத்த வீட்லயே அது என்ன கஷ்டப்பட்டுச்சோ, நீங்களா கட்டுப்பாட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நீங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காதீங்க. கொஞ்சமாவது ஒத்துழைப்பு குடுத்து, அது அப்படி இல்லம்மா, இப்படி இல்லம்மான்னு பொறுமையா சொல்லி எடுத்து சொல்லுங்க. உங்கள நம்பி தானே பெத்தவங்கள விட்டுட்டு வர்றாங்க. சொல்லுங்க. பெத்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அத பண்ணக்கூடாது. பெத்தவன மறந்துருன்னு சொல்ற காலமெல்லாம் இருக்கிறாங்க இந்த காலத்துல. ஏங்க பெத்தவங்க உங்களுக்கு கட்டி குடுத்தனால தாங்க புள்ள. பெத்தனால தாங்க உங்களுக்கு புள்ளைகளா வந்து அவங்க வாழ்க்கையில வர்றாங்க. இல்லைன்னா என்னங்க பண்ணுவீங்க? "ஏய் உங்க அம்மா வீட்டுக்கு போக்கூடாதுடி. ஏய் உங்க அப்பன் கூட பேசக்கூடாதுடி. ஏய் உங்க அப்பன் பேர சொல்லக்கூடாதுடி. உங்க அப்பா உங்க அம்மா பேர சொல்லக்கூடாதுடின்னு" அதிகாரம்லாம் நெறைய பண்ணாதீங்க. சரிங்களா? பொது கருத்து தான் சொல்றேன். நெறைய பேர் அவங்கவங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு விடாம நெறைய கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாங்க பொம்பளைங்க. கொஞ்சமா ஃப்ரீடம்ங்களா வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கா? 1 மணி நேரம், 2 மணி நேரம் வெளிய போய் வீட்ல இருக்கிறவங்கலாம் சமைச்சு சாப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தையோட, சம்சாரத்தோட. சரிங்களா? அத விட்டுட்டு இந்த வாழ்க்கை இல்ல, அடுத்த வாழ்க்கை அப்படின்னு அப்படியே நெறையா போனோம்னா, எல்லாமே எல்லா பொண்ணுகிட்ட இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இருக்கிறதாங்க எல்லா பொண்ணுகிட்டயும் கிடைக்கும். எதுவுமே சொல்றேன். அன்பும் சரி, எதுவுமே சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து பொண்ணுகள வந்து ரொம்ப கீழ்த்தனமா எடுக்காதீங்க. அதே மாரி பொம்பளைங்க ஆம்பளைங்க போய் பொம்பளைகிட்ட பேசுறதுன்னா, "என்னம்மா, வாம்மான்னு" அடுத்த பொம்பளைகிட்ட பேசக்கூடாது. உங்க கூட அக்கா தங்கச்சி பொறந்தவங்கலாம் இருப்பாங்க. இப்ப நெறையா பாருங்க இப்போ சொல்றாங்க யூடியூப்ல. 10 வயசு புள்ளைய, 16 வயசு புள்ள அப்படி என்னங்க இந்த காலத்துல? ஆம்பளைக்கு ஏங்க இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்க? அ சொல்லுங்க. உங்க குழந்தைங்களா கூட பொறந்தவங்களா நெனச்சு பழகுங்க. யாரா இருந்தாலும். தப்பான எண்ணத்துல எந்த பொம்பளைகளையும் பழகாதீங்க. ஒருத்தர் வந்து பேசுறாங்கன்னா, அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா தங்கச்சியா பேசலாம், அண்ணன் தங்கச்சியா பேசலாம். அதே மாரி சொல்றேன், ஒரு பொம்பள போய் ஒரு ஆம்பள கூட பேசுறான்னா, அவன் அண்ணனா நெனச்சு பேசலாம். அதாவது தெரிஞ்சவங்களா பேசலாம். அத தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தாங்க எதுவுமே இருக்குது. சரிங்களா? தயவுசெய்து பொம்பளைகளையும் தப்பா எடுக்காதீங்க. இதே மாரி ஒரு ஆம்பள போயிட்டுனா, அவங்களோட பேசி பழகாதீங்க. இதுவா? அதே மாரி ஒரு ஆம்பள ஒருத்தன் பொம்பளைய கூட்டிட்டு போனா, ஐயோ! அவள கூட்டிட்டு போறான்னு பேசி பழகாதீங்க. ஏதோ ஒரு வழியில கஷ்டப்படுறாங்கன்னு கூட்டிட்டு போறவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? நெறையா வந்து ஒரு பொம்பளை கிட்ட இருக்கிறதா எல்லாருக்கிட்டயும் குணம், வாசம் எல்லாமே கிடைக்குங்க. அதனால பொம்பளைகள பெத்த தாயா மதிச்சு பழகுங்க. சம்சாரத்த தவிர மீதியெல்லாம் கூட பொறந்தவங்களா, வயசானவங்களா இருந்தா பெத்த தாயா நெனச்சு பழகுங்க. பெரியவங்களா இருந்தா அக்கா, தங்கச்சி இந்த மாரி சின்னவங்களா இருந்தா தங்கச்சின்னு நெனச்சு பழகுங்க. தப்பான எண்ணத்துல கல்யாணமான எந்த ஆம்பளைகளும் தப்பாவே பேசாதீங்க, பழகாதீங்க பொம்பளைகிட்ட. சரிங்களா? எனக்கு தெரிந்த கருத்து. வாழ்க்கையில வந்து பாவங்க பொம்பளைகள என்ன பாவம் பண்ணாங்களோ, ரொம்ப கேவலப்படுறாங்க. சரிங்களா? ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ்.